ஒரு படத்துக்கு ஆப்போசிட்டாக நெரேட்டிவ்லாம் செட் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் கொடுக்க வச்சு அந்த படத்தோட கலெக்ஷனை டோட்டலாக அழித்து அதை ஒரு தோல்வி படமாக கூட மாற்றிடலாம் அப்படிங்கிற எண்ணம் இப்போ சமீப காலங்களில் தமிழ் திரையுலகில் ஒரு குரூப்புக்கிட்ட நிறைய இருக்குது. அப்படி அந்த பர்டிகுலர் குரூப் மிகப்பெரிய நெரேட்டிவை செட் பண்ணி இதை தோல்வி படமாக மாற்றுற விதமாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய கொடுத்துட்ருக்கிற பட்சத்தில் வெளியாக இருக்கிற படம் தான் கட்டா குஸ்தி. படத்தோட பேர் மட்டும்தான் கட்டா குஸ்தி அப்படின்னு பார்த்தா இந்த படம் கலெக்ஷனை எடுக்கிறதுக்கு கூட மிகப்பெரிய குஸ்தியை போட்டு தான் ஒரு கலெக்ஷனை அள்ளி ஒரு வெற்றி படமாக மாறணும் அப்படிங்கிற நிலையில் நேற்று ரிலீஸ் ஆகிருக்குது இந்த படம். இவ்வளோ பெரிய நெரேட்டிவ் செட் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்து அதையும் தாண்டி இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சு முதல் நாளில் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை எடுத்திருக்கா அப்படிங்கிற விவரங்களையும், ஒரு பைக்கை சாதாரணமாக ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கியர் போட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கியர் ஷிஃப்ட் பண்ணி கடைசியில் டாப் கியரில் போகிற வரைக்கும் உதாரணமாக எடுத்துக்கிற மாதிரியாக சமீபத்தில் வெளியான பிளாஸ்ட் படம் தமிழ்நாட்டில் உலகளவில் எவ்வளவு வசூலை குவிச்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களையும், அதோடு சேர்ந்து இந்திய சினிமா பாக்ஸ் ஆஃபீஸில் நேற்று வரைக்குமான ஒரு சில படங்களோட வசூல் விவரங்களையும் சேர்ந்தே பார்க்கலாம். வழக்கம் போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சினிமா பாக்ஸ் ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான நியூஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்னைக்கான கொஸ்டின் செக்மெண்ட். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒரு கிப்லி ஸ்டைல் இமேஜ் தமிழ் படத்தில் வந்த ஒரு முக்கியமான படத்துடைய காட்சி தான். அது எந்த படம், எந்த காட்சி அப்படிங்கிற உங்கள் சரியான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க நடிப்பில் வெளியான கட்டா குஸ்தி படம் உலகளவுலையும் தமிழ்நாட்டிலையும் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போகலாம். இந்த படம் வெளியான முதல் நாளில் தமிழ்நாட்டில் மட்டும் 2.5 கோடிகளுக்கும் அதிகமாக 2.25 கோடி வரைக்குமான வசூலை குவிச்சிருக்குது. விஷ்ணு விஷால் மாதிரியான ஒரு சாதாரணமான நடிகர் நடித்த ஒரு படம் தமிழ்நாட்டில் மட்டும் முதல் நாளில் 3 கோடியை நெருங்கி வசூல் பண்ணுறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த படத்துக்கு ஆப்போசிட்டாக பரப்பப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூஸ்கெல்லாம் இந்த படம் முதல் நாளில் சரியான பதிலடியை கொடுத்து ஒரு பெரிய கலெக்ஷனை அள்ளி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டை தவிர இதர இந்திய மாநிலங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் மட்டும் முதல் நாளில் 3 கோடி ரூபாய் வசூலை குவிச்சதோட உலகளவில் முதல் நாளில் மட்டும் இந்த கட்டா குஸ்தி படம் 3 கோடியிலிருந்து 3.5 கோடி வரைக்குமான வசூலை குவிச்சிருக்குது. அதோட படம் பார்த்துட்டு வெளியே வர்ற ஆடியன்ஸும் பப்ளிக்கும் இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால வரப்போகிற நாட்களில் இந்த படத்துடைய வசூல் இன்னும் அதிகமாகும் அப்படிங்கிறதும், இதே ரேஞ்சில் போனால் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக மாறும் அப்படிங்கிற கருத்தும் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்குது. தமிழில் வெளியான இந்த படத்துடைய வசூல் இப்படி இருக்குதுன்னா, இந்திய அளவில் வெளியாகி ஜூலை 3ஆம் தேதி வரைக்குமான ஒரு சில முக்கியமான படங்களோட வசூல் நிலவரங்களை பார்த்தோம்னா, சமந்தா நடித்து தெலுங்கில் வெளியாகியிருந்த மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற படம் ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை அள்ளி ஒரு பெரிய வெற்றி படமாக மாறுறதுக்கு உண்டான ரூட்ல நல்லாவே போயிட்டு இருக்குது. சுமார் 40 கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவான இந்த மா இன்டி பங்காரம் படம் ரிலீஸ் ஆகி 14 நாட்கள்ல உலக அளவுல 88 கோடிகளை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் மட்டும் 55 கோடி வசூலை கடந்து இந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டோட இந்த படத்துடைய வசூல் நிலவரம்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாயை வசூலாக குவிச்சிருக்குது. 40 கோடி வசூலை குவிச்சு அதன் மூலமாக 20 கோடி ரூபாய் ஷேர் கிடைச்சாலே ஒரு வெற்றி படமாக மாறி இருக்கும். இப்போ இந்த படம் உலக அளவில் 88 கோடிகளை குவிச்சு இன்னுமே தியேட்டரிக்கல் ரன் நல்லா போயிட்டு இருக்கிறதால கிட்டத்தட்ட இந்த படத்துடைய வசூல் 100 கோடியை நெருங்கும் அல்லது தாண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுற நிலையில நிச்சயமா இந்த படம் ஒரு டபுள் இல்லைனா ட்ரிபிள் பிளாக் பஸ்டர் படமாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோட நேத்தைக்கு இன்னொரு தெலுங்கு படமாக வெளியாகி இருந்த நாகபந்தம் அப்படிங்கிற படம் தமிழில் வெளியான கட்டா குஸ்தி படத்தை போலவே உலகளவில் முதல் நாளில் 3 கோடி ரூபாய் வசூலை குவிச்சிருக்குது. அடுத்ததா இப்போ சமீபத்தில் அர்ஜுன், அபிராமி இவங்க நடிப்புலலாம் வெளியாகி இருந்த பிளாஸ்ட் அப்படிங்கிற படம் உண்மையிலேயே வசூலில் ஒரு பிளாஸ்ட் வெற்றி படமாக மாறி மிகப்பெரிய கலெக்ஷனை அள்ளி இருக்குது. அந்த படத்துடைய ஒட்டுமொத்த தியேட்டரிக்கல் ரன் இதுவரைக்கும் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 33 கோடிகளையும், ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் 6.6 கோடிகளையும், கர்நாடகாவில் 4.5 கோடிகளையும், இதையெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் படத்துக்கு இணையா கேரளாவில் மட்டும்
கிட்டத்தட்ட 16 கோடிகளை குவிச்சிருக்குது இந்த பிளாஸ்ட் படம். அதோட நார்த் இந்தியா ஸ்டேட்ஸ்ல 30 லட்சங்களையும் ஒட்டுமொத்த வெளிநாடுகள்ல 16 கோடிகளையும் சேர்த்து இந்த பிளாஸ்ட் படத்துடைய லைஃப் டைம் கிராஸ் கலெக்ஷன் 76 கோடி. சுமார் 15 கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல உருவான இந்த பிளாஸ்ட் படம் வேர்ல்டு வைடா 75 கோடிகளை கிராஸ் கலெக்ஷனா குவிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா, ஒரு டபுள் பிளாக் பஸ்டர் வெற்றி படமா அமைஞ்சு, ஒரு சாதாரணமான படமா இருந்தா கூட நல்ல ஸ்கிரீன் பிளே இருந்தா நிச்சயமா அந்த படம் வசூலை குவிக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு முறை நிரூபிச்சிருக்கு. அவ்வளவுதான் வியூவர்ஸ், பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? பிடிச்சிருக்கா? தமிழ்ல வெளியான பழைய படங்கள்ல எந்த படத்துடைய டீடைல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் கலெக்ஷன் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ற படத்தை நிச்சயமா நம்ம சேனல்ல அந்த படத்துக்கான டீடைல்டு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், வேர்ல்டு வைடு கலெக்ஷனை கூட கொடுக்க போறோம். அதனால உங்க ஃபேவரட் படம் எது, அந்த படத்துக்கான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் வேணுமா அப்படிங்கிற உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் இன்னொரு பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில சந்திக்கலாம். பாய்.